நாடு முழுவதும் உள்ள பிரபல மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இந்த மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வேலை இழப்பதற்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்க. கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்திய துறைகளில் ஐடி துறையும் ஒன்று. அதேபோல் அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த துறையும் ஐடி துறை தான். மேலும் இங்குள்ள இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கை நிறைய மாத ஊதியத்தை வழங்கி வருவதும் ஐடி துறை. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த ஐடி துறையில் தற்போது இதில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், ஒரு பிரபல தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒரே நேரத்தில் பணியாளர் சீரமைப்பு என்ற முறையில் 25,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஐடி துறையை சேர்ந்த திரு இளங்கோ உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார், வணக்கம். 25,000 பேர் ஒரே நேரத்தில் பணி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துண்டறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்கிறீங்க. அது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் கூட நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது கடந்த டிசம்பர் 2வது வாரம் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனமான டிசிஎஸ், டாடா கன்சல்டிங் சர்வீஸ் என்ற டிசிஎஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரும் நிதியாண்டில் ஏறக்குறைய 60,000 படித்த இளைஞர்களை நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். அதே வேளையில் ஒரு 25,000 பேரை இந்த நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 60,000 பேரை வேலைக்கு எடுப்பது என்பது தங்களுடைய பங்கு சந்தையில் தங்களுடைய மதிப்பை உயர்த்தி காட்டுவதற்காக அவங்க சொன்னது. ஆனால் இந்த அறிவிப்பு இன்னைக்கு ஐடி துறையினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு பொருளாதார மந்த நிலையோ வீழ்ச்சியோ இல்லை. குறிப்பாக இந்த டிசிஎஸ் நிறுவனமே கடந்த நிதியாண்டில் ஏறக்குறைய 22.9% நிகர லாபத்தை ஈட்டியிருக்கு. ஆனால் அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு 25,000 பேரை இவங்க இந்த நிறுவனத்தை விட்டு நீக்கிறாங்க. யார் இந்த 25,000 பேர் அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நிறுவனத்தில் தங்களுடைய படிப்பை முடித்துட்டு ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்து ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த வேலையை மையப்படுத்தி தங்களுடைய குடும்ப சூழ்நிலை, படிப்பு, தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, தங்களுடைய பெற்றவர்கள், வங்கி கடன், இப்படியான பல இதை இந்த வேலையை மையப்படுத்தி வச்சிட்டு இருக்க இந்த சூழல்ல இவங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க. இது நான் இப்போ டிசிஎஸ்ல நடந்திருக்கு. இதே இது இப்போ நாளைக்கு விப்ரோலையும் இது நடக்க போறதா செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுவரை ஐடி துறை பணி அப்படின்னா இது ஏதோ எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாம அதிக சம்பளம் வாங்குற ஒரு பணியா மக்கள் மத்தியில் இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே ஐடி துறை பணியாளர் மத்தியில் ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கியிருக்கு. சார், இப்ப ஒரே நேரத்தில் 25,000 பணியாளர்களை வேலையெடுத்த எந்த முறையில அவர்களுக்கான அந்த பணியில இருந்து எடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க? அதாவது இப்போ அண்மையில சில போராட்டங்கள், அதாவது 25,000 பேரை வெளியெடுக்கிறதுக்கு எதிராக சில போராட்டங்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். டிசிஎஸ் நிறுவனத்திற்குள்ள இருக்கிற தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணியாளர் சீரமைப்புன்ற அடிப்படையில் இந்த 25,000 பேரை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வெளி உலகுக்கு சொல்றாங்க. ஆனா ஊழியர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் திறன் மதிப்பீடு அப்படின்ற அடிப்படையில், அதாவது அப்ரைசல் அடிப்படையில், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அந்த நிறுவனத்திற்காக உழைத்தவர்களை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்றது எந்த வகைத்திலையும் நியாயம் கிடையாது. இது அவங்களுக்கு செய்யற ஒரு துரோகம் தான் அது. சரிங்க. இது குறித்து ஐடி ஊழியர் திரு இளங்கோ பேசியதை நாம் கேட்டோம். அதே போல இவர்களுக்கென்று தற்போது ஐடி ஃபாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஒரு சங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அமைப்பாளர் உள்ளார், நம்மிடம், அவரிடம் பேசுவோம். சுருக்கமா பேசுங்க மேடம். இப்ப 200 தொழிலாளர்கள் உள்ள ஒரு நிறுவனமே இன்னைக்கு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கல, இந்தியா முழுவதும் 32 லட்சம் ஐடி ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இதுவரையிலும் எந்த சங்கமும் ஆரம்பிக்கவில்லை. தொழிற்சங்கங்கள் சங்கம் ஆரம்பிக்க அவர்களை அணுகினாலும் அவர்கள் மறுக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இந்தியாவில் ஐடி துறை நிறுவனங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு முதலாளிக்கும் இங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இடையிலான அந்த கான்ட்ராக்ட் போடுறது அரசு தலையிட முடியாம இருக்கு. இப்ப நிறுவனங்கள் தான் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதுல கையெழுத்து வாங்கிடுறாங்க. அதுல யூனியன் வைக்க கூடாது, அந்த மாதிரியான விதிகளும் அதுல வந்துருது. அதனால இங்க யூனியன் ஃபார்ம் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் இந்த நிறுவனங்கள் தன்னிச்சையா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் வேலைக்கு எடுக்கலாம், எப்படி வேணாலும் வேலை எடுக்கலாம், வேலையை விட்டு தூக்கலாம். அவங்களுக்கு எந்த அடிப்படையில ப்ரமோஷன் கொடுக்கறாங்க, கொடுக்கறாங்க, எதுவுமே தெரியாது. இது எல்லாமே இந்த அரசோட தலையீடு இல்லாம. இன்னைக்கு ஏதோ ஆர்ப்பாட்டம், இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும், அதை மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. இப்போ டிசிஎஸ்ல 25,000 பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இந்த